நம்மளுடைய அன்னதானம் திருச்செந்தூரில் ஆரம்பித்து இப்போது ஈரோடு மாவட்டம் பவானியில் கூடுதுறை சங்கமேஸ்வரர் ஆலயத்திலிருந்து இப்போது வேதகிரீஸ்வரர் அப்படிங்கிற ஆலயத்தில் நம்ம இப்போ அன்னதானம் கொடுத்துட்டு வரோம். இந்த அன்னதானத்துக்கு அதாவது இந்த மாதத்தில் நம்ம 2 தடவை கொடுக்க போகிறோம். அதாவது என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கார்த்திகை மாதம் 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இன்று, அதாவது கார்த்திகை தீபம்னு சொல்லுவாங்க. கார்த்திகைனா ஒரு நட்சத்திரத்துடைய தீபம் அப்படின்னு சொல்லுவாங்க. நட்சத்திரம்னா என்ன அப்படின்னா ஒரு ஒளி. இந்த ஒளி எப்படி இருந்து வந்தது, எங்கிருந்து வந்தது அப்படின்னு பார்த்தா, சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து பிறக்கப்பட்டதுதான் முருகன். அந்த முருகன் 6 உருவமாக பிறந்து அது ஒரே உருவமாக மாறியது அப்படின்னு சொல்லுவாங்க. 6 உருவமாக பிறந்ததுன்னு சொல்கிறது ஒரு உருவமாக மாறியது. அப்போ 6 விதமான குணங்கள் முருகனுக்கு உண்டு என்பதை நாம் இந்த விஷயத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஒரு மனிதன் ஞானத்தின் ஒளி அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த ஆன்ம ஒளி, அந்த ஒளி தான் சிவபெருமானுடைய நெற்றியிலிருந்து 6 தீப்பிழம்பாக விழுகின்றது. அப்படி வந்தது 6 முருகர் அப்படின்னு சொல்லக்கூடியது. அவருக்கு 6 முகம்னு சொல்லுவாங்க. அந்த 6 முகம் அப்படின்னு சொல்லக்கூடியது 6 விதமான குணங்கள் அப்படின்னு சொல்லுது. நம்ம என்ன சொல்லுவோம், அதாவது எல்லா மிருகங்களுக்கும் 3 அறிவு, 2 அறிவு, 4 அறிவு, 5 அறிவுன்னு சொல்கிறோம். மனிதனுக்கு மட்டும் 6 அறிவுன்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி முருகனுக்கு 6 விதமான குணங்கள் உண்டு. இந்த 6 குணங்களோடு ஒன்றிணைந்து நாம் செய்யும் பொழுது 7ஆம் அறிவு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம புரிஞ்சிக்க முடியும். அப்போ 7ஆம் அறிவுங்கிறத ஞான அறிவு. அப்போ இந்த ஞான அறிவு பிறந்த நாள் இந்த நாள். அப்போ ஞானத்தினுடைய ஒரு உச்சக்கட்ட நிலையை அடைவதற்குண்டான காலமும் நேரமும் அமைந்த இந்த நாளிலே ஜீவகாரண்யம் செய்வது மிக மிக சிறப்பான நாள். வள்ளலார் சொல்வார், பூசத்திலையும் கார்த்திகை தீபத்திலையும் ரொம்ப சிறப்பாக செய்கிறது ரொம்ப விசேஷம். அதில் மிக மிக சிறப்பான நாள்னு சொல்கிறது இந்த கார்த்திகை தீபம். அப்போ இந்த கார்த்திகை தீபத்தில் என்ன நடக்கும் அப்படின்னா, அண்ணாமலையருக்கு, அதாவது அண்ணாமலையர் நெருப்பு கோலம்னு சொல்லுவாங்க. அந்த நெருப்பு கோலம் உள்ள இடத்துலேருந்து அந்த தீப்பிழம்பாக இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்கிறது தான் ஞானத்தினுடைய உச்சம் அப்படின்னு சொல்கிறது. உஷ்ணமலை அப்படின்னு சொல்கிறது தான் திருவண்ணாமலை. அப்படிப்பட்ட அந்த மலையிலிருந்து தீப ஒளியை ஏற்றுவாங்க. அப்போ தீப ஜோதியாக தெரியுதுனால அண்ணாமலையர் தீபம்னு சொல்லுவாங்க. அதனால் கார்த்திகை தீபம், அண்ணாமலையர் தீபம், சிவபெருமானுடைய தீபம், முருகனுடைய முழு சக்தியுடைய தீபம். இந்த தீபத்திலே நாம் எல்லோரும் ஜீவகாரண்யம் செய்வது மிக மிக முக்கியம். அதனால் தயவு செய்து எல்லோரும் இந்த அன்னதானத்துக்கு முடிஞ்ச வரை உங்களால் எவ்வளோ நீங்கள் செய்ய முடியுமோ தாராளமாக கொடுக்கணும். அதாவது நம்ம இவ்வளோதான் கொடுக்கணும் அவ்வளோதான் கொடுக்கணும்னு நினைக்கக்கூடாது. இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் தாராளமாக கொடுக்கணும். அது மட்டும் இல்லை, அடுத்து 2 நாள் கழித்து வரக்கூடிய தீபம் என்ன தெரியுமா, பௌர்ணமி. அந்த பௌர்ணமி தீபங்கிறது என்ன தெரியுமா, சிவபெருமானுடைய பஞ்சாட்சர தீபம்னு சொல்லுவாங்க. இந்த பஞ்சாட்சர தீபங்கிறது நம்முடைய பஞ்சபூதங்களுக்கும் ஒன்றாக இணைந்து பெருமானுடைய கருணையிலே வரக்கூடிய தீபம் தான் சிவபெருமானுடைய தீபம். அதனால் தயவு செய்து இந்த 2 நாளும் ஜீவகாரண்யம் கட்டாயமாக ஒவ்வொருவரும் நம்ம மனசார அள்ளி கொடுக்கணும். அதுதாங்க மிகப்பெரிய ரகசியம். இந்த செஞ்சு பாருங்க, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை கர்ம வினைகளை நீங்கி ஆனந்தமான வாழ்க்கையும் அற்புதமான யோகத்தையும் பெற்றுடலாம். தயவு செய்து ஒவ்வொருவரும் இந்த கார்த்திகை தீபத்துக்கும் இந்த அண்ணாமலையர் தீபத்துக்கும் 2க்கும் நம்ம அன்னதானம் கொடுக்கும்போது மிகப்பெரிய சக்தியை பெறலாம். அதனால் வருகிற இந்த 2 நாளும் இன்று, அதான் கார்த்திகை தீபத்தினுடைய மாலை 5 மணிலிருந்து இரவு 8 மணி வரைக்கும், அதே மாதிரி 30ஆம் தேதி வரக்கூடிய அந்த பௌர்ணமி அன்று, பௌர்ணமி பஞ்சாட்சர தீபத்தன்றும் நம்மளுடைய 5 மணிலிருந்து 8 மணி வரைக்கும் நம்மளுடைய வேதகிரீஸ்வரர் ஆலயத்தில் அந்த கிரிவல வந்த பாதையில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் இந்த அன்னதானத்தை பெற்று அற்புதமாக உணவை அருந்துவார்கள். அனைவருக்கும் போய் சேரும்படி எல்லோரும் சந்தோஷமாக ஆனந்தமாக
அற்புதமாக கொடுக்க ஆரம்பிங்க. இந்த அன்னதானம் பெரும் அன்னதானமாக இருக்கணும், மிகப்பெரிய பேரும் புகழும் பெறணும். அதனால் ஒவ்வொருவருக்கும் மனமுந்து உங்களால் எவ்வளோ செய்யணும்னு நினைக்கிறீங்களோ நிச்சயமாக நிறைய கூட்டம் வரும். அதனால் நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்ம போராடி பண்ண போகிறோம். அதனால் எல்லோரும் சந்தோஷமாக கொடுங்க, ஆனந்தமாக கொடுங்க. எல்லோருக்கும் நன்றி. பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி 100 ஆண்டு 16 பெற்று பேரின்பம் பெற்று தொழில்வளம் மனவளம் கல்விவளம் தானியவளம் சகல சம்பத்தும் பெற்று பேரானந்தம் பேராற்றலும் உடல் ஆரோக்கியம் ஆனந்தமும் சந்தோஷம் மகிழ்ச்சியும் பொங்கி பொன்னும் பொருள் திரை அனைத்தும் பெற்று பெருஞ்செல்வம் பெற்று நீடித்த செல்வத்துடன் சிறப்பாக பேரும் புகழும் பெற்று செய்யும் தொழில் வியாபாரம் புகழ் பெற்று சீரும் சிறப்போடு இந்த இயற்கையோடு இயற்கையாக இணைந்து இறையாற்றலோடு கலந்த திருச்செந்தூரனுடைய அருள் பெற்று ஸ்ரீ ஆண்டாளுடைய கருணை பெற்று வாழ வாழ்த்தி வணங்குகின்றேன். கோடான கோடி நன்றி. நமசிவாய. அன்னதானம் கொடுக்க இருப்பவர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நன்றியை கூறி அடுத்து நன்றி வீடியோவுக்கு வருகின்றேன். நன்றி, வணக்கம்.